ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுரக்காய் வச்சு தாங்க சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். இதில் ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இது கூடவே துருவின தேங்காய், ஒரு அரை முடி தேங்காயை நான் மிக்சியில் திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா ட்ரையாக வரணும் இந்த மசால். இப்போ அடுத்ததாக இதில் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஆனால் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். எண்ணெய் அதிகமாக ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த மசால் போட்டு நல்லா வறுத்தா போதுங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். தேங்காய் அரை முடி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 2 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. பெரிய பழமாக இருந்துச்சுன்னா 1 பழம் போடுங்க. சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 2 பழம் கட் பண்ணிட்டு போடுங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகம் ஊற்றாதீங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. தக்காளி சேர்த்துருக்கோம். நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க.
அடுத்ததாக சுரக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண சுரக்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் சீக்கிரமே வெந்துடும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக தாங்க இருக்கணும் அரைக்கும்போது. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டுங்க. பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. போதுங்க, இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.